கூட சில ஐயங்கள் இருக்கலாம். அதை போக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவுரங்கசீப் காசியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலின் ஒரு பகுதியை, கோயிலை அல்ல, கோயிலின் ஒரு பகுதியை இடித்தார். உண்மை. அவுரங்கசீப் இடிக்கலாம் சொல்லக்கூடாது, இடித்தார் உண்மை. அதே அவுரங்கசீப் கர்நாடக மாநிலம் கோல்கொண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை இடித்தார். காசியில் அவுரங்கசீப் ஒரு கோயிலின் ஒரு பகுதியை இடித்தார் என்பதை திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவர்கள் கோல்கொண்டாவில் ஒரு பள்ளிவாசலை இடித்தார் என்பதை ஏன் சொல்லவில்லை? இரண்டுக்கு பின்னணி எது மதமா? இல்லை. இன்று அவுரங்கசீப்பை மராட்டியர்களுக்கு எதிராக சித்தரிக்கிறார்கள். இந்த அவுரங்கசீப் தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது கும்பமேளா நடைபெற்றது அல்லவா? கோடிக்கணக்கான மக்கள் போய் தங்களுடைய மத கடமையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை நாம் மதிக்கின்றோம். அது அவருடைய நம்பிக்கை. ஆக அவுரங்கசீப் அவர்கள் தான் முதலாக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செய்த நல்ல பல காரியங்களில் ஒன்று கோயில் திருவிழாக்கள் இப்போது ஊரில் நடக்கின்றன. அந்த கோயில் திருவிழாக்களை முன்னிட்டு 2 நாட்களுக்கு முன்பாக கடைகள் அமைக்கப்படும். தற்காலிக கடைகள். ஏழைப்பாளைகள், சிறு வணிகர்கள் அந்த கடையை போட்டு கும்பாபிஷேகத்துக்கு கோயில் திருவிழாக்கு வரக்கூடிய மக்களுக்கு பொருளை விற்று ஒரு காசு சம்பாதிப்பாங்க. அவுரங்கசீப் காலத்துக்கு முன்பு வரை கோயில் திருவிழாக்களில் கடைகள் போடுவதற்கு வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. அவுரங்கசீப் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் திருவிழாவுக்கு யார் கடைகள் போட்டாலும் அவர்களுக்கு வரி இல்லை என்று வரி ரத்து செய்தார். அது மட்டுமல்ல, அவுரங்கசீப் வருவதற்கு முன்பாக கங்கை நதியில் குளிப்பதற்கு வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. எவ்வளவு தெரியுமா? அந்த காலத்தில் 6,500 ரூபாய் வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. அந்த வரியை அவுரங்கசீப் ரத்து செய்தார். அடுத்து கங்கையில அஸ்தியை கரைக்கிறாங்க இல்லையா, புனிதமான நிகழ்ச்சி, அதுக்கு ஒரு வரி இருக்கு. அந்த வரியை அவுரங்கசீப் ரத்து செய்கிறார். அடுத்து உடலை எரியூட்டுவதற்கு இந்து சமுதாய உணவுகள் வரட்டியை பயன்படுத்துவார்கள். இன்னும் அது நடைபெற்று உள்ளது. அந்த வரட்டிக்கு வரி இருந்தது. அந்த வரட்டிக்கான வரியை அவுரங்கசீப் ரத்து செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கூடுதலான ஒரு செய்தி, தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் விதவையாக இருப்பவர்களை திருமணம் செய்தால் அதற்கு ஒரு வரி என்ற நிலை இருந்தது. அந்த வரியை ரத்து செய்தவர் அவுரங்கசீப். ஆக இவ்வளவு நல்ல பல விஷயங்களை செய்த அவுரங்கசீப்பை குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு அவர் அடங்கி போக மறுத்தார் என்பதற்காக கவனிக்கிறீங்களா? யார் பெரியாரை சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த குறிப்பிட்ட சமூகத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால், அவருடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் வரலாற்றில் இன்று வரை அவுரங்கசீப் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவுரங்கசீப்புடைய சிறந்த படை தளபதிகளிலே ஐசன் சிங் இருந்திருக்கிறார். 15,000 பேர் கொண்ட படைகளுக்கெல்லாம் தலைவர்களாக இந்துக்களை தான், ராஜபுத்திரர்களை தான் அவுரங்கசீப் நியமித்திருக்கிறார். அது அடுத்து அவுரங்கசீப்புடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அவுரங்கசீப்புடைய பாட்டிக்கு மேல பூட்டின்னு சொல்லுவோம். பூட்டி யாரு? ராஜபுத்திரத்து இந்து பேரரசி. மன்னர் அக்பருடைய மனைவிகள் ஒருவர் ராஜபுத்திர இந்து பெண். அந்த அக்பருக்கும் ராஜபுத்திர இந்து இளவரசிக்கும் பிறந்த வாரிசுகள் தான் ஷாஜஹான், ஜஹாங்கீர் போன்றவர்கள். அவருடைய வாரிசுகள் தான் அவுரங்கசீப். அப்படி பார்த்தால் அவுரங்கசீப் ஒரு ராஜபுத்திர ரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். இப்படி உண்மைகள் இருக்க வரலாற்றில் இல்லாததை எல்லாம் சொல்லி பதற்றத்தை உருவாக்குகிறார்கள். நான் கேட்கிறேன், ஒருவேளை அவுரங்கசீப் ஒரு வில்லனாவே இருக்கட்டும், 400 வருடத்துக்கு முன்பாக நடந்ததற்கு இப்போது ஏன் பழிவாங்க புறப்படுகிறார்கள்? இப்படி ஒவ்வொரு சமூகமும் இப்படிப்பட்ட பேச்சுகளை, அவதூறுகளை பரப்ப ஆரம்பித்தால் நாட்டுடைய அமைதி என்னவாகும்? ஆனால் அப்படிப்பட்ட எந்த சமூகம் நடைபெறவில்லை என்பதை நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். எந்த விவாதத்திற்கும் நான் தயார். ஏனென்று சொன்னால் ஆதார குறிப்புகளை வைத்துக் கொண்டு பேசுகின்றோம். இது ஏன் நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஏதாவது ஒரு வகையிலே பிரித்தால் நினைக்கிறார்கள், ஒற்றுமையை சிதைக்க நினைக்கிறார்கள். ஒரு காலத்தில் அதை நாம் அனுமதிக்க கூடாது. நம்முடைய ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய மரபுகளை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாடு கடந்து வாழக்கூடிய தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் தமிழர் என்ற ஒற்றுமையோடு இருந்து உங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உருவாக்க அனுமதித்து விடாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உருவாக்க அனுமதித்து விடாதீர்கள். ஒரு ரம்ஜான் வந்துச்சுன்னா பண்டிகையில இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் ஒன்றாக
கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த கிறிஸ்துமஸ் கேக்க பங்கு வச்சு போட்டி போட்டு சாப்பிடுறது நம்ம முன்னாடி வைக்கலாம். எத்தனை இடங்கள்ல தெரியுமா? இன்னைக்கு சரிதான், எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பண்பாடு. எங்க ஊருக்கு வந்து தீபாவளி பலகாரம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வீடுகள்ல இந்துக்கள் வீடுகள்ல அவங்க வன்னியர்களா இருப்பாங்க, ஊட சொல்லி வன்னியர்களும் தேவர்களும் அதிகமாக இருப்பாங்க. பிள்ளை சமுதாயம் மட்டும் உண்டு, மற்ற இனத்தவர்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சதவீதம் குறைவாக இருக்கும். தோப்புத்தல் உள்ளவங்களுக்கு நம்ம பலகாரம் செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமிக்கு படைக்காம தனியா பலகாரத்தை செஞ்சு அதை பேக் பண்ணி அனுப்புவாங்க. எந்த அளவுக்கு மனிதாபிமானம் உணர்வு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பழனி முருகன் கோயிலுக்கு இந்துக்கள் நட யாத்திரை போறாங்க. வழி எங்கும் முஸ்லிம்கள் தங்களுடைய தோப்புகளை வீடுகளை திறந்து விட்டு இளைப்பார்கள் ஓய்விடுங்கள் சொல்றாங்க. அடுத்தது வெயில்ல நடந்து போறவங்க இதமா சமீபத்தில் ஒரு காணொலி வச்சு பாருங்க, ஹோஸ் பைப்ல வந்து தண்ணீரை பிடிச்சு அடிக்கிறாங்க. காலை சொல்லுவவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒற்றுமை. வழிபாடுகள் வேறாக இருக்கலாம், ஆனால் பண்பாடுகள் ஒன்று என்பதை நாம் தமிழ்நாட்டில் தெரிந்து கொள்கிறோம். இப்போ எல்லாம் திருப்பரங்குன்றத்துல ஒரு வன்முறை உருவாக்க மாட்டாங்க. நாங்க எல்லா மத தலைவரையும் கூட்டிட்டு போய் அப்படியே ஓங்கி தண்ணியை ஊற்றி அந்த நெருப்பு அடைச்சிட்டோம். திருப்பரங்குன்றத்துல முருகன் பத்திரமா இருக்காரு, தர்காவுடைய சிக்கந்தர் அங்க பத்திரம் அடங்கி இருக்கிறார். அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களால எந்த பிரச்சனையுமே இல்லை. வேறு யார் யாரோட பிரச்சனைகள். நம்முடைய நாட்டுடைய பண்பாடுகளை நாசப்படுத்த நினைக்கிறார்கள், நம்முடைய கலாச்சாரங்களை நாசப்படுத்த நினைக்கிறார்கள். என் ஆரோக்கிய தமிழ் உறவுகளை, நான் கொள்கையால் இஸ்லாமிய, என் கொள்கையால் விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய பல சகோதர இந்துக்கு அவருடைய வழிபாடுகளை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்த சமுதாய உறவுகள், மானுட மரபுகள், இவற்றை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனை பாதுகாக்கும் விதமாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மத சாதி நண்பர்களையும் அரவணைத்து சமூக நல்லிணக்க இஃப்தாரை நடத்திய அருமைக்குரிய கத்தார் மாஜாக்காவுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய தமிழின புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழராய் இணைவோம், தமிழ்நாடு என்பதில் நாம் எல்லாம் பெருமை கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. காசியில் கங்கை ஓடுகிறது. கங்கையில் மூழ்கி குளிப்பது இந்துக்களுடைய ஒரு மத நம்பிக்கை. நீங்கள் அதை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உடனடியாக அவுரங்கசீப் அவர்கள், அப்படியா, படையை நிறுத்துங்கள், இங்க நாம் 2 நாட்கள் முகாமிடுவோம். முகாமிட்டு இந்த படையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அத்தனை பேரும் காசியில் இருக்கக்கூடிய அந்த கங்கைக்கு சென்று புனித நீராடி விட்டு வாருங்கள். நீங்கள் எல்லாம் நீராடி விட்டு வந்த பிறகு நம்ம படையை வங்காளத்தை நோக்கி வழிநடத்துவோம் என்று சொல்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். I am not telling this story. நான் சொல்லவில்லை, பாண்டியின் வரலாற்று பக்கங்கள் இருந்து சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஆதாரம் இல்லாமல் பேசுவதற்கு நான் ஒன்றும் அண்ணாமலை அல்ல, அன்சாரி. படை முகாமிடப்பட்டு இந்து சகோதர சகோதரி தங்களுடைய கடமைகளை முடிக்கிறார்கள். திரும்பி படை புறப்படுகின்ற நேரத்தில் ஒரு இந்து தளபதி ஓடி வருகிறார். இந்த தளபதி ஓடோடி வருகிறார். வந்து சொல்கிறார் மன்னர் அவுரங்கசீபிடம், மன்னரே, என்னுடைய மனைவியை காணவில்லை, என்ன செய்வது என்று சொன்னவுடன் புறப்படவிருந்த படை அங்கே நிறுத்தப்பட்டு உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த இந்து சகோதரர்கள் கொண்ட அந்த குழு ஒரு இடத்துக்கு செல்கிறது. கோவிலில் ஒரு பகுதியில் நிலவரை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த நிலவரையில காணாமல் போன அந்த சகோதரி, அந்த இந்து தளபதியுடைய சகோதரி அங்கு ஒரு ஆன்மீகவாதியால், நான் இதற்கு மேல் வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை, ஒரு ஆன்மீகவாதியால் கற்பழிக்கப்பட்டு அந்த சகோதரி கண்ணீரோடு கூணி குறுகி நிற்கிறார். உடனடியாக அந்த பெண் ஆடை போர்த்தப்பட்டு பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்டு மன்னருடைய பார்வைக்கு இந்த செய்தி வருகிறது. மன்னருக்கு அதிர்ச்சி, இப்படி நடக்குமா? சரி, இப்படி நடந்து விட்டது, இது என்ன செய்வது என்று பாதிக்கப்பட்ட அந்த கணவரிடம் அந்த இந்து தளபதி கேட்கிறார்கள். கேட்கும் போது அவர் சொல்கிறார், கோயில் புனிதமான இடம், இந்த புனிதமான இடத்துல ஒருவர் செய்த தவறினால் அந்த இடத்திலேயே புனிதம் கெட்டுவிட்டது, அந்த பகுதியை மட்டும் நாம் இடித்து விட வேண்டும் என்று சொல்கிறார். அங்கு இருக்கக்கூடிய இந்து தளபதிகள் வைத்த கோரிக்கை கோயிலே அல்ல, கோயில் ஒரு பகுதி, அந்த குறிப்பிட்ட அந்த நிலவர பகுதியை
என்று சொல்ல பொழுது அங்கிருந்த சிலைகள் எல்லாம் பாதுகாப்பாக எடுக்கப்பட்டு அவை தகர்க்கப்படுகிறது. அன்பு உறவுகளே, இந்த செய்தியை பாண்டே என்ற பிராமண சமுதாயத்தை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார். வாசுகி பதிவு செய்தால் அது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண் பொய் சொல்லலாம் என்று சொல்லலாம். அன்சாரி சொன்னால் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவன் பொய் சொல்கிறார் என்று சொல்லலாம். பாண்டே சொல்கிறார். பாண்டே நம்ம தங்கச்சி இருந்தால் அவரை நினைச்சிடாதீங்க, அது இப்ப நிறமாறி போயிடுச்சு. அப்போ பாண்டே அவர்கள் அதை சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டியவுடன் அதற்கு யாரும் பதிலளிக்கவில்லை. ஆக இந்த பின்னணியில் தான் சம்பவம் நடைபெற்றது. ஆனால் அதை அவுரங்கசீப் அவர்கள் அதே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நிலங்களை தானமாக வழங்கியதை கல்வெட்டுகள் செப்பேடுகள் பதிவு செய்திருக்கின்றன. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவுரங்கசீப் மீது ஏன் கோபம் தெரியுமா? அந்த இந்து சகோதர தளபதியுடைய மனைவியை கற்பழித்தவர் குறிப்பிட்ட உயர் ஜாதிக்கார். அவர் மீது நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக பெரியாரை யாரெல்லாம் இப்போது சீண்டுகிறார்களோ அவருடைய கோபம் அவுரங்கசீப் மீது இப்போதும் இருக்கிறது. புரிந்து கொள்கிறீர்களா? சில வார்த்தைகளை நான் கட்டுக்குள் நிறுத்தி பேச வேண்டியிருக்கிறது. சரி, அவுரங்கசீப்புடைய காசி விஸ்வநாதர் கோயில் மீதான உண்மைகளை கூறிவிட்டேன். அடுத்து கோல்கொண்டாவில் ஒரு பள்ளிவாசலின் மீது இடிக்கிறார். அவுரங்கசீப்புக்கு இன்று அவுரங்கசீப்பை மராட்டியர்களுக்கு எதிராக சித்தரிக்கிறார்கள். இந்த அவுரங்கசீப் தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது கும்பமேளா நடைபெற்றது அல்லவா? கோடிக்கணக்கான மக்கள் போய் தங்களுடைய மத கடமையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை நாம் மதிக்கணும், அது அவருடைய நம்பிக்கை. ஆக அவுரங்கசீப் அவர்கள் தான் முதலாக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செய்த நல்ல பல காரியங்களில் ஒன்று கோயில் திருவிழாக்கள் இப்போது ஊரில் நடக்கின்றன. அந்த கோயில் திருவிழாக்களை முன்னிட்டு 2 நாட்களுக்கு முன்பாக கடைகள் அமைக்கப்படும், தற்காலிக கடைகள். ஏழைப்பாளைகள் சிறு வணிகர்கள் அந்த கடையை போட்டு கும்பாபிஷேகத்துக்கு கோயில் திருவிழாக்கு வரக்கூடிய மக்களுக்கு பொருளை விற்று காசு சம்பாதிப்பாங்க. அவுரங்கசீப் காலத்துக்கு முன்பு வரை கோயில் திருவிழாக்களில் கடைகள் போடுவதற்கு வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. அவுரங்கசீப் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் திருவிழாவுக்கு யார் கடைகள் போட்டாலும் அவர்களுக்கு வரி இல்லை என்று வரி ரத்து செய்தார். அது மட்டுமல்ல, அவுரங்கசீப் வருவதற்கு முன்பாக கங்கை நதியில் குளிப்பதற்கு வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. எவ்வளவு தெரியுமா? அந்த காலத்தில் 6,000 ரூபாய் வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. அந்த வரி அவுரங்கசீப் ரத்து செய்தார். அடுத்து கங்கையில அஸ்தியை கரைக்கிறார்கள் இல்லையா, புனிதமான நிகழ்ச்சி, அதுக்கு ஒரு வரி இருக்கு, அந்த வரி அவுரங்கசீப் ரத்து செய்கிறார். அடுத்து உடலை எரியூட்டுவதற்கு இந்து சமுதாய உணவுகள் வரட்டியை பயன்படுத்துவார்கள். இன்னும் அது நடைபெற்று உள்ளது. அந்த வரட்டிக்கு வரி இருந்தது. அந்த வரட்டிக்கான வரியை அவுரங்கசீப் ரத்து செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கூடுதலான ஒரு செய்தி, தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் விதவையாக இருப்பவர்களை திருமணம் செய்தால் அதற்கு ஒரு வரி என்ற நிலை இருந்தது. அந்த வரியை ரத்து செய்தவர் அவுரங்கசீப். ஆக இவ்வளவு நல்ல பல விஷயங்களை செய்த அவுரங்கசீப்பை குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு அவர் அடங்கி போக மறுத்தார் என்பதற்காக கவனிக்கிறீங்களா? யார் பெரியாரை சீண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த குறிப்பிட்ட சமூகத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால், அவருடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் வரலாற்றில் இன்று வரை அவுரங்கசீப் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவுரங்கசீப்புடைய சிறந்த படை தளபதிகளிலே ஐசல் சிங் இருந்திருக்கிறார். 15,000 பேர் கொண்ட படைகளுக்கெல்லாம் தலைவர்களாக இந்துக்களை தான் ராஜபுத்திரர்களை தான் அவுரங்கசீப் நியமித்திருக்கிறார். அது அடுத்து அவுரங்கசீப்புடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அவுரங்கசீப்புடைய பூட்டி, பாட்டிக்கு மேல பூட்டின்னு சொல்லுவோம். பூட்டி யாரு? ராஜபுத்திரத்து இந்து பேரரசி. மன்னர் அக்பருடைய மனைவிகளில் ஒருவர் ராஜபுத்திர இந்து பெண். அந்த அக்பருக்கும் ராஜபுத்திர இந்து இளவரசிக்கும் பிறந்த வாரிசுகள் தான் ஷாஜஹான், ஜஹாங்கீர் போன்றவர்கள். அவருடைய வாரிசுகள் தான் அவுரங்கசீப். அப்படி பார்த்தால் அவுரங்கசீப் ஒரு ராஜபுத்திர ரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். இப்படி உண்மைகள் இருக்க வரலாற்றில் இல்லாததை எல்லாம் சொல்லி பதற்றத்தை உருவாக்குகிறார்கள். நான் கேட்கிறேன், ஒருவேளை அவுரங்கசீப் ஒரு வில்லனாவே இருக்கட்டும், 400 வருடத்துக்கு முன்பாக நடந்ததற்கு இப்போது ஏன் பழிவாங்க புறப்படுகிறார்கள்? இப்படி ஒவ்வொரு சமூகமும் இப்படிப்பட்ட பேச்சுகளை, அவதூறுகளை
ஏனென்று சொன்னால் ஆதார குறிப்புகளை வைத்துக் கொண்டு பேசுகின்றோம். இது ஏன் நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஏதாவது ஒரு வகையிலே பிரித்தால் நினைக்கிறார்கள், ஒற்றுமையை சிதைக்க நினைக்கிறார்கள். ஒரு காலத்திலும் அதை நாம் அனுமதிக்க கூடாது. நம்முடைய ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய மரபுகளை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாடு கடந்து வாழக்கூடிய தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் தமிழர் என்ற ஒற்றுமையோடு இருங்கள். உங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உருவாக்க அனுமதித்து விடாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உருவாக்க அனுமதித்து விடாதீர்கள். ஒரு ரம்ஜான் வந்துச்சுன்னா பண்டிகையில இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் ஒண்ணா உட்கார்ந்து ஒரு டேபிள்ல சாப்பிடணும். ஒரு தீபாவளி வந்துருச்சுன்னு சொன்னா முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் உரிமையோடு இந்துக்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து சாப்பாடு போடணும்னு சொல்லணும். கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த கிறிஸ்துமஸ் கேட்க பங்கு வச்சு போட்டி போட்டு சாப்பிடுறதுக்கு நம்ம முன்னாடி வைக்கணும். எத்தனை இடங்கள்ல தெரியுமா? இன்னைக்கு சரிதான், எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பண்பாடு. எங்க ஊருக்கு தீபாவளி பலகாரம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வீடுகள்ல, இந்துக்கள் வீடுகள்ல அவங்க வன்னியர்களா இருப்பாங்க. ஊரை சுற்றி வன்னியர்களும் தேவர்களும் அதிகமாக இருப்பாங்க. பிள்ளை மாசு சமுதாயம் மட்டும் உண்டு. மற்ற இனத்தவர்களும் உண்டு. கொஞ்சம் கொஞ்சம் சதவீதம் குறைவாக இருக்கும். தோப்புத்தல் உள்ளவங்களுக்கு நம்ம பலகாரம் செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமிக்கு படைக்காம தனியா பலகாரத்தை செஞ்சு அதை பேக் பண்ணி அனுப்புவோம். எந்த அளவுக்கு மனிதாபிமானம் உணர்வு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பழனி முருகன் கோயிலுக்கு இந்துக்கள் நட யாத்திரை போறாங்க. வழி எங்கும் முஸ்லிம்கள் தங்களுடைய தோப்புகளை, வீடுகளை திறந்து விட்டு இளைப்பாறுக்கு ஓய்வெடுக்கன்னு சொல்றாங்க. அடுத்தது வெயில்ல நடந்து போறவங்க இதமா சமீபத்தில் ஒரு காலம் வச்சு பாருங்க, ஹோஸ் பைப்ல தண்ணீரை பிச்சடிக்கிறாங்க. காலம் சொல்லுவாங்க இருக்கு. எவ்வளவு பெரிய ஒற்றுமை! வழிபாடுகள் வேறாக இருக்கலாம், ஆனால் பண்பாடுகள் ஒன்று என்பதை நாம் தமிழ்நாட்டிலே தெரிந்து. இப்போ எல்லாருடைய திருப்பரங்குன்றத்துல ஒரு வன்முறை உருவாக்க மாட்டாங்க. நாங்க எல்லா மத தலைவரையும் கூட்டிட்டு போய் அப்படியே ஓங்கி தண்ணியை ஊற்றி அதை நெருப்பு அடைச்சிட்டோம். திருப்பரங்குன்றத்துல முருகன் பத்திரமா இருக்காரு. தர்காவுடைய சிக்கந்தர் அங்க பத்திரம் அடங்கி இருக்கிறார். அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களால எந்த பிரச்சனையுமே இல்லை. வேறு யாரையாரோ பிரச்சனைகள். நம்முடைய நாட்டுடைய பண்பாடுகளை நாசப்படுத்த நினைக்கிறார்கள். நம்முடைய கலாச்சாரங்களை நாசப்படுத்த நினைக்கிறார்கள். என் ஆரோக்கிய தமிழ் உறவுகளை, நான் கொள்கையால் இஸ்லாமிய, என் கொள்கையை நான் விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய பல சகோதரர் இருக்கு, அவருடைய வழிபாட்டு கொள்கையை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்த சமுதாய உறவுகள், மானுட மரபுகள், இவற்றை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனை பாதுகாக்கும் விதமாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மத சாதி நண்பர்களையும் அரவணைத்து சமூக நல்லிணக்க இஃப்தாரை நடத்திய அருமைக்குரிய கத்தார் மாஜாக்காவுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய தமிழின புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழராய் இணைவோம். தமிழ்நாடு என்பதில் நாம் எல்லாம் பெருமை கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கூட சில ஐயங்கள் இருக்கலாம், அதை போக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவுரங்கசீப் காசியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலின் ஒரு பகுதியை, கோயிலை அல்ல, கோயிலின் ஒரு பகுதியை இடித்தார். உண்மை. அவுரங்கசீப் இடிக்கலாம் சொல்லக்கூடாது, இடித்தார். உண்மை. அதே அவுரங்கசீப் கர்நாடக மாநிலம் கோல்கொண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை இடித்தார். காசியில் அவுரங்கசீப் ஒரு கோயிலின் ஒரு பகுதியை இடித்தார் என்பதை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய